அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நாம் இன்னைக்கு இந்த வீடியோ பதிவின் மூலமாக என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, சக்தி தேவியின் அவதாரமாக கருதப்படும் மாசாணி அம்மன் கோவில் பற்றிய பல சுவாரஸ்யமான தகவல்களையும், மேலும் இந்த அம்மனுக்கு மிளகாய் அரைத்து பூசி வழிபாடு செய்து வந்தாலே நாம் வேண்டியது நிறைவேறும் என்று பக்தர்கள் மத்தியில் நம்பப்படுதுங்க. அதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை இந்த வீடியோ பதிவின் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ பதிவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். மேலும் இந்த வீடியோ பதிவை நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு பதிவும் நோட்டிஃபிகேஷன் மூலமாக உடனுக்குடன் உங்களை வந்து சென்றடையுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு மாசாணி அம்மனை ரொம்ப பிடிக்கும்னா மாசாணி அம்மனை போற்றி போற்றி என்று 3 முறை பதிவிடுங்க. தமிழ்நாட்டில் கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி அருகே அமைந்துள்ள அம்மன் கோவில் தாங்க மாசாணி அம்மன் கோவில். மாசாணி அம்மன் சக்தி தேவியின் அவதாரமாக கருதப்படுறாங்க. இந்த அம்மன் மாசாணி தேவி என்று வட இந்தியர்களால் அழைக்கப்படுறாங்க. இக்கோவில் இந்தியாவில் உள்ள ஆனைமலை பொள்ளாச்சியில் இருக்குதுங்க. பொள்ளாச்சியில் இருந்து தென்மேற்கு திசையில் 24 கிலோமீட்டர் தொலைவில் மாசாணி அம்மன் கோவில் அமைஞ்சிருக்குதுங்க. இது ஆனைமலை மாசாணி அம்மன் கோவில் எனவும் அழைக்கப்படுதுங்க. ஆனைமலை குன்றின் அடிவாரத்தில் ஆழியாறு சங்கமிக்கும் இடத்தில் இக்கோவில் இருக்குதுங்க. இக்கோவிலின் பின்புறமாக ஆனைமலை குன்றின் பசுமையினை காணலாங்க. இக்கோவிலின் பிரதான தெய்வமாக மாசாணி அம்மன் சன்னதி இருக்குதுங்க. இங்குள்ள மாசாணி அம்மன் சிலை படுத்த வாக்குல இருக்குதுங்க. அம்மனின் தலை முதல் பாதம் வரை 15 அடி நீளம் ஆகுங்க. இக்கோவிலில் உள்ள முக்கியமான பிற சன்னதிகள் நீதிக்கல் மற்றும் மகாமுனியப்பன் போன்றவை ஆகுங்க. மாசாணி அம்மனை சுற்றி வலம் வந்தால் தீராத வியாதிகளும் தீரும் என்கிற நம்பிக்கை மக்களிடம் காணப்படுதுங்க. இக்கோவிலுடைய ராஜகோபுரம் வடக்கு நோக்கி அமைஞ்சிருக்குதுங்க. கோவிலுக்கு 4 வாயில்கள் இருக்குது. கருவறையின் கிழக்கு பக்கத்தில் அம்மன் சுயம்புவாக இருக்கிறாருங்க. பேச்சி அம்மனுக்கு தனி சன்னதி இருக்குதுங்க. கோவிலின் காவல் தெய்வமாக கும்பமுனீஸ்வரர் இருக்கிறாருங்க. கோவில் வளாகத்தில் துர்க்கை, மகிஷாசுர வர்தினி, சப்த மாதாக்கள், விநாயகர், கருப்பராயர், புவனேஸ்வரி, பைரவர் ஆகியோர் இருக்கிறாங்க. தலை வைத்து படுத்திருக்கும் அவருடைய திருக்கரங்களில் திரிசூலம், உடுக்கை, கபாலம், சர்ப்பம் ஆகியவை காணப்படுதுங்க. தலையில் ஜுவாலா மகுடத்துடன் மேலே நோக்கியபடி காணப்படுறாருங்க. இந்த கோவிலுடைய வரலாறு என்னன்னு பார்த்தீங்கன்னா, பண்டைய காலங்களில் ஆனைமலை நன்னூர் என்றும் இப்பகுதி நன்னூரால் ஆளப்பட்டது என்றும் தனக்கு சொந்தமான அடர்த்தியான மாந்தோப்பில் இருந்து பழங்களை பறித்தவர்களுக்கு கடுமையான தண்டனைகளை அவர் அறிவித்திருந்தாருங்க. அவரது படை தளபதியின் பெயர் கோசர். கோசருக்கு சயனி என்ற ஒரு பெண் இருந்தாள். சயனி மிகுந்த அழகு உடையவளாகவும் இருந்தாங்க. எனவே தனது மகளுக்கு வீரமான ஒருவரை திருமணம் செய்ய திட்டமிட்டாருங்க. மகிழன் என்பவரை தனது மகளுக்கு மணமகனாக தேர்வு செய்தாருங்க. மகிழனுக்கும் சயனிக்கும் திருமணம் இனிதாக நடைபெற்றதுங்க. இருவரின் வாழ்க்கையும் சிறப்பாக சென்றதுங்க. திருமணம் முடிந்து முதல் மாதத்திலேயே சயனி கர்ப்பம் ஆனாங்க. கோசர் தனது மகளின் வளைகாப்பு வைபவத்தை வெகு விமரிசையாக நடத்தினாருங்க. பின் 8வது மாதத்தில் தனது மகளை தான் வீட்டுக்கு அழைத்து செல்ல விரும்பினாருங்க. ஆனால் மகிழனுக்கு தனது மனைவியை பிரிய மனமில்லைங்க. அதை அறிந்து கொண்ட கோசர் குழந்தை பிறந்த சில மாதங்களில் சயனியை திரும்ப அனுப்பி வைப்பதாக மகிழனுக்கு வாக்களித்தாருங்க. சயனிக்கு மாம்பழம் மீது அதிக ஆசை. எனவே கோசர் விதவிதமான மாம்பழங்களை வாங்கி கொடுத்தாருங்க. ஒரு நாள் சயனியின் தோழிகள் சயனியை சந்திக்க அவளது வீட்டுக்கு வந்தாங்க. தோழிகளை பார்த்த சயனிக்கு சிறு வயதில் ஏரியில் குளித்த ஞாபகம் வந்ததுங்க. எனவே தோழிகளிடம் ஏரியில் குளிக்க தனக்கு ஆசை என கூறினாங்க. பெண்ணின் ஆசையை அறிந்த கோசர் பத்திரமாக சென்று வரும்படி சயனி மற்றும் தோழிகளிடம் கூறினாங்க. அப்படி ஏரிக்கரைக்கு சென்று குளித்து கொண்டிருக்கையில் ஒரு மாம்பழம் தண்ணீரில் மிதந்து வந்ததுங்க. அதை எடுத்து சயனி அப்படியே சாப்பிட ஆரம்பித்தாங்க. அது நன்னூர் ராஜா தோட்டத்து மாம்பழம் என்பதை அறிந்த காவலாளி மன்னனிடம் முறையிட மன்னன் சயனிக்கு மரண தண்டனை வழங்கினாங்க. இதை அறிந்த சயனியின் கணவனான மகிழன் தனது மனைவியை விடுவிக்குமாறு மன்னனிடம் வேண்டினாங்க. மகிழன் தனது மனைவிக்கு பதிலாக எடைக்கு எடை தங்கமும் பல யானைகளையும் பரிசாக தருவதாக கூறியும் மன்னன் அதை ஏற்காமல் சயனிக்கு மரண தண்டனையை நிறைவேற்றிவிட்டாங்க.
பின்னர் மகிழன் மன்னனை கொன்று தானும் உயிர் துறந்தாங்க. அதை அறிந்த கோசர் ஒரு ஈட்டியை தனது மார்பில் குத்திக்கொண்டு இறந்தாருங்க. இது நடந்த சில காலம் ஊரில் மழை இல்லாமல் மக்கள் அவதியுற்றாங்க. கர்ப்பிணி பெண்ணுக்கு மரண தண்டனை தந்ததால் தான் ஊரில் மழை இல்லாததை உணர்ந்த மக்கள் அந்த பெண்ணிற்கு மண்ணில் சிலை எடுத்து பெண் தெய்வமாக வழிபட ஆரம்பித்தாங்க. வழிபட ஆரம்பித்தவுடன் மழை பெய்து ஊரின் செழுமை பழைய நிலைக்கு திரும்பியதுங்க. அந்த தெய்வமே பின்னர் மாசாணி அம்மன் என்று அழைக்கப்பட்டாங்க. பிள்ளை பேரு இல்லாதவங்க மாசாணி அம்மனை வேண்டினால் பிள்ளை பேரு சீக்கிரம் கிடைக்குங்க. அதுபோல மிளகாய் அரைத்து அம்மன் மீது பூசி வேண்டினால் நினைத்த காரியம் வெற்றியடையுங்க. புராணங்களின்படி கடவுள் ராமர் தாடகை என்ற அரக்கியை கொள்வதற்கு முன்பு மாசாணி தேவியிடம் பிரார்த்தனை செய்ய ஆனைமலைக்கு வந்ததாகவும் சொல்லப்படுதுங்க. அடுத்து இந்த கோவிலில் மிகச்சிறப்பு பெற்ற விழாவாக பூக்குண்டம் இறங்கும் விழா எனப்படும் தீமிதி திருவிழா நடைபெறுதுங்க. அதிக எண்ணிக்கையிலான பக்தர்கள் இவ்விழாவில் கலந்து கொள்றாங்க. ஆனைமலை பகுதியை நன்னன் என்ற மன்னன் ஆட்சி செய்து வந்தாங்க. அவரை சந்திக்க ஒரு துறவி வந்தாருங்க. அவரை வரவேற்று பல உபசரிப்புகள் செய்த நன்னனின் உபசரிப்பில் ஆனந்தமான துறவி அவருக்கு ஓர் மாங்கனியை கொடுத்தாருங்க. மன்னா, இது அதிசய மாங்கனி. இதை எனது குருநாதர் பரிசாக அளித்தார். உன்னால் மகிழ்வுற்ற நான் இந்த மாங்கனியை பரிசளிக்கிறேன். முக்கியமான ஒன்று, இதை உண்டபின் இந்த மாங்கனி கொட்டையை ஆற்றில் விட்டுவிடு, இல்லையெனில் இது ஆபத்தாக முடிந்துவிடும் என்று சொன்னாருங்க. மன்னர் சரி என்றவாறு துறவியை வழி அனுப்பிவிட்டு மாங்கனியை சுவைக்க துவங்கினாருங்க. இச்சுவை நன்றாக இருக்கவே அந்த மாங்கொட்டையை துறவி சொன்னதை அலட்சியப்படுத்தி தமது நந்தவனத்தில் ஆற்றோரம் நட்டு பராமரித்து வந்தாருங்க. மரம் பெரியதாகி பழம் விடும் நேரம் வந்ததும் அரண்மனை காவலாளிகள் வைத்து மாங்கனியை யாரும் பறிக்கக்கூடாது, அப்படி சாப்பிட்டால் மரண தண்டனை என அறிவித்தாருங்க. இதை கேள்விப்பட்ட துறவி மன்னரிடம் வந்து, மன்னா, நீங்கள் அந்த மாங்கனி கொட்டையை நான் சொன்னதை கேளாமல் மரமாக்கி விட்டீர்கள். நீங்கள் நினைப்பது போல் அந்த மரத்தில் ஒரே பழம் மட்டுமே பழுக்கும். அதையும் நீங்கள் சாப்பிடக்கூடாது. அதை தெய்வீக பெண்மணி ஒருவரே சாப்பிடுவார். நீங்கள் சாப்பிட நினைத்தால் இந்த தேசம் அழிவுறுங்க என உரைத்து கிளம்பினார் துறவி. ஆனால் மன்னன் துறவி கூறியதை அலட்சியம் செய்தாங்க. தாரகன் என்பவர் வியாபார விஷயமாக தன் மகள் தாரணியுடன் ஆனைமலைக்கு வந்திருந்தாருங்க. அப்போது அவர்கள் வீட்டின் அருகில் இருந்த தோழிகளுடன் தாரணி நந்தவனத்தில் உள்ள ஆற்றில் குளிக்கச் சென்றாருங்க. தாரணி நீராடும் போது அந்த மாமரத்தில் இருந்து தன் அருகே விழுந்த மாங்கனியை எடுத்து சாப்பிட்டாருங்க. இதனை அறிந்த மற்ற பெண்கள் மன்னனின் தண்டனை விவரத்தை எடுத்து கூறினாங்க. அதற்குள் விஷயம் அறிந்த மன்னன் காவலாளிகளை விட்டு தாரணியை கைது செய்து குற்றம் சாட்டப்பட்டு மரண தண்டனையை அறிவித்தாங்க. ஒரு மாங்கனிக்காக என் உயிர் பிரிந்தாலும் என் ஆத்மா இந்த மண்ணில் இருக்கும் என்று சூளுரைத்து உயிர் பிரிந்தாங்க. அவள் உடல் மயானம் எடுத்து செல்லப்பட்டதுங்க. அவள் உருவத்தை போலவே மண்ணால் செய்து வைத்து மாங்கனிக்காக இறந்த கன்னியை மாங்கன்னியாக மாசாணி அம்மனாக தொழுது சென்றார்கள் மக்கள். மாசாணி அம்மனாக சிறிதளவில் அவர் சமாதியில் துவங்கிய வழிபாடு இந்த ஆத்மா நம்பி வரும் பக்தர்களை காத்து அருள்பாலிக்கிறதுங்க. பல்வேறு அவதாரங்களில் ஈஸ்வரி அவதாரம் எடுத்து பல அம்மனாக அற்புதங்களை தந்திருக்கிறார் மாசாணி அம்மன். உக்கிர தெய்வமும் ஆவாருங்க. இங்கு வரும் பக்தர்கள் மாசாணி அம்மனிடம் குறைகளை எழுதி பூசாரியிடம் பக்தர்கள் தர அதை அம்மன் நிவர்த்தி செய்கிறாருங்க. பில்லி சூனியம் போன்ற அமானுஷ்ய சக்திகளிடம் இருந்து காக்க உக்கிர தெய்வமான மாசாணி அம்மனை வணங்கினால் நலம் பயக்கும் என்பது நம்பிக்கையாகுங்க. அம்மன் வழிபாடு குறித்து பார்க்கலாங்க. சிவனிடம் இருந்து சக்தியை ஒருபோதும் பிரிக்க முடியாது. உலகமே சிவசக்தி மயமாக இருக்குதுங்க. எனவே ஆலயங்களிலும் வீடுகளிலும் அம்பிகையை பராசக்தியாக போற்றி அவசியம் வழிபட வேண்டுங்க. வீட்டில் தினமும் காலை மாலை இரு வேளையும் விளக்கேற்றி வைத்து செம்பருத்தி அரளி ஆகிய மலர்களால் அர்ச்சித்து வழிபடலாங்க. குறிப்பாக செவ்வாய் வெள்ளிக்கிழமைகள் அம்பிகையை பூஜிக்க மிகவும் ஏற்ற தினங்களாகுங்க. இதுவரைக்கும் மாசாணி அம்மன் பற்றிய பல சுவாரஸ்யமான தகவல்களை இந்த வீடியோ பதிவு மூலமாக நாம் தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு பதிவும் நோட்டிஃபிகேஷன் மூலமாக உடனுக்குடன் உங்களை வந்து சென்றடையுங்க.
இப்போது நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துக்கிட்டு இருக்கிறது கருங்காலியால் ஆன மோதிரத்தை தான் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிறீங்க. இந்த மோதிரமானது முழுவதுமாக பித்தளையால் செய்யப்பட்டது, மேலும் தங்கத்தால் முலாம் பூசப்பட்டிருக்குதுங்க. இந்த மோதிரத்தை ஆண் பெண் என இருபாலரும் அணியலாங்க. இந்த மோதிரத்தை நாம் அணிவதால் நமக்குள்ள ஒரு நேர்மறை சக்தியை நம்முள் செலுத்தக்கூடிய ஒரு அற்புதமான மோதிரம் தாங்க இந்த கருங்காலியால் ஆன மோதிரம். இந்த மோதிரத்தை நம்ம உற்சாகம் ப்ராடக்ட்ஸில் சேல்ஸ் பண்ணுறாங்க, அதுவும் மிக குறைந்த விலைக்கு சேல்ஸ் பண்ணுறாங்க. இந்த மோதிரத்தின் விலையானது 250 ரூபாய் மட்டும்தான். தமிழ்நாடு முழுவதும் கொரியர் சர்வீஸ்க்கு 50 ரூபாய் சார்ஜ் பண்ணுறாங்க. மொத்தம் 300 ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணப்படுதுங்க. உங்களுக்கு இந்த மோதிரம் வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள்.